டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாஸ்போர்ட் ரினியூவல் பண்ணுறது எப்படின்ட்டு. ஓகேங்களா, இது ஈஸி ஸ்டெப் தான். நீங்கள் ஜஸ்ட்டு கூகுளில் போயிட்டு பாஸ்போர்ட் சேவான்ட்டு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணோம்னா உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு யூஆர்எல் வரும். இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இது ஓப்பன் ஆன உடனே யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணணும். அப்படி இன்னும் க்ரியேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இங்கே லாகின் இருக்குல்ல, ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் என்னென்னா இதில் போயிட்டு பாஸ்போர்ட் ஆஃபீஸ் செலக்ட் பண்ணிக்கிட்டு எந்த இடம் உங்களுக்கு நியர்பை, நம்மளுக்கு தமிழ்நாட்டை பார்த்தீங்கன்னா சென்னை வரும். இதில் வந்து உங்கள் நேம், உங்கள் மெயில் ஐடி இது சேமாக யூஸ் பண்ணிக்க போகிறீங்களா? மெயில் ஐடினா நீங்கள் எஸ் கொடுத்துங்க. ஓகேங்களா, எஸ்னு. யூசர் ஐடி உங்களுக்கு என்ன நேம் வித் நம்பர் எது வேணால் கொடுத்துக்கலாம். பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு சைன் அப் கொடுங்க. ஒன்ஸ் கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு உள்ளே போகும். நீங்கள் லாகின் பண்ணோம்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டோம்னா நம்மளுக்கு இந்த பேஜ் தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ்போர்ட் ரினியூவல் பண்ண போகிறீங்கன்னா இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, புதுசாக பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறவங்களுக்கும் ரினியூவல் பண்ணுறதுக்கும் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் தான். ஸோ இதை ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் ரீஇஷ்யூ ஆஃப் பாஸ்போர்ட் இதை கிளிக் பண்ணிக்கிட்டு இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கிற பாஸ்போர்ட் நம்பரை கொடுத்துட்டு பர்த்டே இந்த டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு ஓடிபி கொடுத்து நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஆஸ் ஆஃப் நோ. தென் நியர்பை பாஸ்போர்ட் ஆஃபீஸ் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. கொடுத்துட்டு இந்த பாஸ்போர்ட் டைப் இதை பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக நான் அப்ளை பண்ண போகிறேன்னா ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் இல்லை ரீஇஷ்யூ பாஸ்போர்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு இது என்ன எக்ஸ்பைரி ஆகிடுச்சு, எனக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி ஆகிடுச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு 3 வருஷத்துக்கு இந்தக்குள்ளே எனக்கு ஆயிருக்கு. ஒரு 2 மந்த் பேக் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து தக்கலில் சீக்கிரமாக வேணும். தக்கல் இதில் பார்த்தீங்கன்னா நார்மல், எனக்கு வந்து நார்மலாக போதும், எனக்கு எடுத்துக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்போர்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா 36 பேஜ் ஆர் 60 பேஜ். நம்ம வந்து எனக்கு 36 போதும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். கொடுத்துட்டு உங்கள் நேம் சர்நேம் கொடுத்துங்க. ஜெண்டர் உங்களுக்கு அலையஸ் நேம் இருக்கானா இதை நோ கொடுத்துங்க, உங்களுக்கு எதுவும் இருக்கக்கூடாதுன்ட்டு. உங்களுக்கு முன்னாடி ஏதாச்சும் பேர் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க, நோ கொடுத்துக்கிட்டு டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு வில்லேஜ் மேரிட் சைடு நீங்கள் மேரிடா சிங்கிளா இதை கொடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து அவுட் சைட் ஆஃப் இந்தியாவா பிறந்திருக்கீங்க, இல்லை நம்ம இந்தியாவில் தான் பிறந்திருக்கோம், நோ எஸ் நோ கொடுத்துருக்கோம். கொடுத்துட்டு எங்கே நீங்கள் பிறந்தீங்க அந்த டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு சிட்டிசன் ஆஃப் இந்தியா இது வந்து பர்த் சர்டிஃபிகேட் சூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு பர்த் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கொடுத்தது தான். அது சூஸ் பண்ணிவிட்டு இந்த பேன் டீட்டெயில் ஓட்டர் ஐடி இருந்தால் ஓட்டர் ஐடி டீட்டெயில் கொடுத்துக்கோங்க. எம்ப்ளாயி டைப் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க, ப்ரைவேட்டாக என்ன ஸ்டூடெண்ட்டாக கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. கிராஜுவேட், அப்பர் கிராஜுவேட் என்ன படிச்சிருக்கீங்க அதை நம்ம கொடுத்துட்டு ஆதார் கார்டு இங்கே வந்து உங்களுக்கு ஏதாவது ஐடென்டிஃபை மச்சம் இருக்கா, கையில் ஏதாவது மச்சம் இருக்குது ஏதாவது அந்த சூஸ் என்ட்ரி பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆதார் கார்டு சூஸ் பண்ணிவிட்டு இதில் அக்ரி கொடுத்துட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேஜ் வரும். நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி டீட்டெயில்ஸ் உங்கள் ஃபாதர் நேம் மதர் நேம் கொடுத்துருக்கணும். அப்புறம் இந்த அட்ரஸ் டேப் வரும். அட்ரஸ் டேப்பில் உங்கள் கரண்ட் அட்ரஸ் கொடுங்க, எங்கே நீங்கள் இருக்கீங்களோ அந்த அட்ரஸ் கொடுங்க. எமர்ஜென்சி காண்டாக்ட் நெக்ஸ்ட் பேஜ் போகும். எமர்ஜென்சி காண்டாக்ட்ஸில் உங்கள் காண்டாக்ட் ஃபோன் நம்பர் உங்கள் மெயில் ஐடி கொடுத்துருங்க. இதில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் பாஸ்போர்ட்டோட டீட்டெயில் கேட்கும். உங்கள் பாஸ்போர்ட் பழைய பாஸ்போர்ட் அது நம்பரும் உங்கள் டேட் ஆஃப் பர்த்தும் கேட்கும். கொடுத்துட்டு அதர் டீட்டெயில்ஸ் கேட்கும். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த சம்திங் அந்த ஆதார் கார்டு அதில் அப்லோட் பண்ண சொல்லும். டிஜிலாக்கர் மூலிமா அதில் அப்லோட் பண்ணிவிட்டு பாஸ்போர்ட் ரிவ்யூ பண்ணும்போது நீங்கள் உங்கள் நியர்பை லொக்கேஷன் சம்திங் இருக்கும். இப்போ நான் பாண்டிச்சேரி சூஸ் பண்ணிவிட்டு அங்கே வந்து டைமிங் காட்டும், எந்த டைம் அவைலபிலிட்டாக இருக்காங்களோ. இப்போ நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சூஸ் பண்ணிவிட்டு இல்லை அவைலபிலிட்டி டைம் டேட் இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 ஜூலை 14th ஜூலையில் அவைலபிளாக இருக்காங்க இந்த லொக்கேஷனில் காட்டும். ஸோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டீட்டெயில் வெரிஃபிகேஷன் கொடுத்துட்டு பே பண்ண சொல்லுவாங்க 1500. நீங்கள் பே பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டு அந்த தேதிக்கு நீங்கள் அங்கே போய் அந்த அட்ரஸ்க்கு போய் பார்த்தீங்கன்னா இது பண்ணிப்பாங்க. இப்படி தான் அப்ளை பண்ண சிம்பிளாக. ஓகே, தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.